அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, ரமலான் மாதம் என்பது நோன்புடன் தொடர்புடைய மாதம். இதெல்லாம் நாம் அறிந்தோம். ரமலான் மாதம் என்பது திருக்குர்ஆனுடன் தொடர்புடைய மாதம். இதையும் நாம் தெரியும். இன்றைய சூழலில் ரமலான் மாதம் எவ்வாறு கழிகிறது, முஸ்லிம்கள் எவ்வாறு ரமலான் மாதத்தை கழிக்கின்றோம்? ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஃபீஸ்டிங் அண்ட் ஃபாஸ்டிங் என்பார்கள். பகலில் ஃபாஸ்டிங், இரவில் ஃபீஸ்டிங். அதாவது பகல் பூரா பசியோடு இருப்பது, இரவு பூரா நன்றாக உணவுவது, நல்லா சாப்பிட்டு நல்லபடியாக இருப்பது. அதல்ல ரமலான் மாதம். பகலில் பசித்திருக்கின்றோம், ஆனால் பகலில் சோர்ந்து இருக்கக்கூடாது. பகலில் பசியோடு இருக்கின்ற அந்த சோர்வை வெளிப்படுத்த கூடாது. பலர் நோன்பு இருக்கின்ற பகல் பொழுதிலே தூங்கி விடுகின்றார்கள். அதிகமான நேரத்துக்கு தூக்கத்துல கலைச்சிடுறாங்க. ஆனால் உண்மையிலே ரமலான் மாதம் இவ்வாறு தான் இருந்ததா? ரமலான் மாதம் எப்பொழுது கடமையாக்கப்பட்டதோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல, அப்போது இந்த சூழலா என்றால் இல்லை. ரமலான் மாதம் இந்த வரலாற்றிலே 1400 ஆண்டுகள் வரலாற்றிலே ரமலான் மாதம் என்பது மிக மிக பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட நிகழ்வுகள் சம்பந்தப்பட்ட மாதம். ரமலான் மாதம் என்பது வெற்றிக்குரிய மாதம். வெற்றி என்பது இந்த உலகத்துல சில நிகழ்வுகளில் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தந்த மாதம். வரலாற்று நெடுகிலேயும் ரமலான் மாதத்தில் மிக சிறந்த நிகழ்வுகள், மறக்க முடியாத நிகழ்வுகள் நடந்திருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நாம எப்படி ரமலான் மாதத்தை கழிக்கிறோம், எப்படி அன்றைய முன்னோர்கள் கழித்தார்கள் என்பதை நாம விளங்கிக்கலாம். அன்பானவர்களே, எல்லாருக்கும் தெரிஞ்ச ரமலான் நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா, நோன்பு காலத்தில் தான் திருக்குர்ஆன் அருளப்படுது. அங்கிருந்து ஆரம்பிக்குது வரலாற்று நிகழ்வுகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் வகையே ரமலான் மாதத்தில் தானே, எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆனால் அந்த ரமலான் மாதத்துல முதல்ல நோன்பு கடமையாக்கப்பட்டது ஹிஜ்ரி 2வது ஆண்டு. ஹிஜ்ரத் பண்ணி 2வது ஆண்டுல தான் என்ன ஆகுது, நோன்பு கடமையாக்கப்படுது. ரமலானுக்கு முந்தைய ஷாபான் மாதத்தின் கடைசியில தான் நோன்பு கடமையாக்கப்பட்ட அந்த வசனங்கள் அருளப்படுது. அருளப்பட்டவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு கடமையாக்க சொல்றாங்க. எல்லாரும் நோன்பு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ரமலான் மாதத்தின் நடுவில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு வருது. என்ன? பத்ர். முஸ்லிம்கள் சந்தித்த முதல் மிகப்பெரிய யுத்தம் பத்ர். இன்னும் சொல்ல போனா முஸ்லிம்கள் மீது திணிக்கப்பட்ட போர் என்று கூட சொல்லலாம். மிகப்பெரிய போருக்கு தயாரிப்பில் போல வெறும் 313 சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் பகுதிக்கு அனுப்புறாங்க. மதீனாவிலிருந்து 150 கிலோமீட்டருக்கு அந்தாண்டா ஒரு வணிக கூட்டத்தை தடுக்க தான் போறாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு? மிகப்பெரிய யுத்தமாக அது உருவெடுத்துச்சு. மக்காவிலிருந்து கிளம்பி 300 கிலோமீட்டர் தொலைவில் படை திரட்டி சந்தித்தார்கள். முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்று ஆரம்ப சஹாபாக்கள். 313 என்பது சிறிய கூட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் பிரச்சாரம் செய்து வந்த மக்கள் மிக கம்மி தான். மதீனாவுக்கு செல்றாங்க. முதல் 2 வருடங்கள்ல மிகப்பெரிய சேஞ்ச் எல்லாம் வரல. கொஞ்சம் கொஞ்சமா தான் மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ 313 என்பது மிக சிறந்த கூட்டம், மிக சிறிய கூட்டம். அது அழிக்கப்பட்டு விட்டால் ஒண்ணுமே நடக்காது இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல பத்ர்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய வெற்றியை தந்தான். நம்ம இப்ப பத்ரை பத்தி பேசுவதற்காக இல்லை. ஆனால் இந்த பத்ர் போர் நடந்தது ரமலான் மாதம் 17வது நாள். அப்போ நோன்பு காலத்தில் நடந்த மிகப்பெரிய வெற்றி இது. இதை மறந்துவிடக் கூடாது. சஹாபாக்கள் ஷஹீதானவர்களும் இருந்தார்கள். ஆனால் மிகப்பெரிய வெற்றி கிடைத்தது. எதிரிகள் மிக முக்கியமானவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டனர் இல்லையா? இது ரமலான் மாதத்தில் நடந்தது. அடுத்தது ஹிஜ்ரி 6வது ஆண்டுல வாதி அல் குரா இடத்துல ஒரு சிறிய போர் நடந்துச்சு. வரலாற்றில் மிகப்பெரிய நிகழ்வாக இது பதிவுபடவில்லை என்றாலும் அதுவும் ரமலான் மாதத்தில் தான் நடந்தது. அடுத்தது மிக முக்கியமான நிகழ்வாக பேசப்பட வேண்டியது, தெரிந்து கொள்ள வேண்டியது, ஹிஜ்ரி 8வது ஆண்டு நடந்த நிகழ்வு. அது என்ன? ஹுதைபியா உடன்படிக்கை ஹிஜ்ரி 6ல நடக்கு. முஸ்லிம்கள் மக்கத்து குறைஷி நிராகரிப்பாளருக்கு இடையில ஒரு உடன்படிக்கை இருக்கு இல்லையா? அந்த உடன்படிக்கையை அவர்கள் மீறுகிறார்கள். முஸ்லிம்களுடன் தொடர்புடைய ஒரு சமூகத்தில் இருந்த சில பேரை கொண்டு விடுகிறார்கள். இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை நோக்கி மிகப்பெரிய ஒரு படையை திரட்டி கொண்டு சென்றார்கள். ஃபத்ஹ் மக்கா என்று சொல்லப்படுகிற மக்கா வெற்றி நடந்தது ரமலான் மாதத்தில் 20வது நாள். அப்போ எங்கிருந்து கிளம்புறாங்க? மதீனாவிலிருந்து கிளம்பி மக்காவை நோக்கி போறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பு காலத்தில் சஹாபாக்கள் பயணம் செய்தார்கள். மிகப்பெரிய வெற்றியை தந்தது. போற வழியில சில பேர் நோன்பு வச்சிருந்தாங்க, சில பேர் நோன்பு வைக்கல. நோன்பு வைத்தவர்கள் நோன்பு வைக்காதவர்களை பார்த்தோ, நோன்பு வைத்தவர்களை பார்த்தோ எந்த குறையும் சொல்லல.
ஹதீஸ்கள்ல இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனா ஒரு இடம் வந்தவொடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்பொழுது நம்ம எதிரிகளை சந்திக்க போகிறோம், நமக்கு எனர்ஜி வேணும், நோன்பு விடுங்கள் என்று. ஆக இந்த ரமலான் மாதத்துல ஹிஜ்ரி 8வது ஆண்டு 20வது நாள் மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. அந்த ரமலான் மாதத்தில் தான் அனைத்து மக்களும் மக்காவிலிருந்து சரண்டர் ஆறாங்க. காபத்துல்லாவில் உள்ள இருந்த அனைத்து விக்கிரகங்களும் அனைத்து உருவங்களும் அகற்றப்படுகிறது. காபத்துல்லா தூய்மையாக்கப்பட்டது. காபத்துல்லா சுற்றி இருந்த பகுதிகள் தூய்மையாக்கப்பட்டது. தாயிஃப் நகர் தூய்மையாக்கப்பட்டது. இப்படி சுற்றி இருக்கின்ற எல்லா பகுதிகளுக்குமே அந்த தூய்மையாக்கப்பட்ட சிலை வணக்கம் என்ற தீமையில் இருந்து அந்த மக்கள் விடுதலையானது ஹிஜ்ரி 8வது ஆண்டு ரமலானில் தான். அந்த ஃபத்ஹ் மக்கா யோசிச்சு பாருங்க, எந்த ஊர்ல இருந்து விரட்டுறாங்களோ அந்த ஊருக்கு வெற்றியாளராக வராங்க. அதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரமலானில் தான் வழங்கினார். இது 2வது. தபூக் போர் நடக்குது ஹிஜ்ரி 9ல. ஆனால் அந்த தபூக் போருக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டு சென்ற டைமும் ரமலான் மாதத்தில் தான். மிகப்பெரிய போர் நடந்ததாக அதுல பதிவு இல்லை. ஆனால் 950 கிலோமீட்டர் தாண்டி தான் தபூக்கு போறாங்க மதீனாவில் இருந்து. அந்த பயணம் மிகப்பெரிய பயணம் தொடங்கியது ரமலான் மாதத்தில் தான். அடுத்ததாக வரலாற்றில் மிக மிக முக்கியமான யுத்தம் காதிசியா யுத்தம். இந்த காதிசியா யுத்தம் உமர் ரலியல்லாஹு காலத்தில் நடந்தது. பாரசீகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மிகப்பெரிய ஒரு வல்லரசு வீழ்ந்தது உமர் ரலியல்லாஹு காலத்துல காதிசியா யுத்தத்தில் தான். இந்த ஈரான் சொல்லுவோங்க, இந்த ஈரானுடைய பாறைய பேர் ஈராக் ஈரான் சேர்ந்த பகுதியை பாரசீகம் என்று சொல்லுவாங்க. காதிசியா யுத்தத்தில் தான் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில் நடந்த அந்த போர்ல தான் மிகப்பெரிய வெற்றி கிடைத்தது. பாரசீக மன்னருடைய கோட்டைகள் கைப்பற்றப்பட்டன. மிகப்பெரிய பொருட்கள் கிடைத்தது, கனிமத்து பொருள் என்று சொல்லுவோம், போர் பொருட்கள் கிடைத்தது. இதுவும் ரமலான் மாதத்தில் தான். அடுத்ததாக இஸ்லாமிய வரலாற்றுல மறக்கவே முடியாத மிகப்பெரிய ஒரு நிகழ்வு என்றால் அது ஸ்பெயின் நிகழ்வு. ஹிஜ்ரி 92வது ஆண்டு. அப்பொழுது ஸ்பெயின் என்பது ஐரோப்பாவுடைய மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம், வளர்ந்த சாம்ராஜ்யம். இந்த ஸ்பெயின்ல யூதர்களும் கிறிஸ்தவர்களும் வாழ்ந்தார்கள். அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, யூதர்கள் அந்த மன்னர், அந்த கிறிஸ்தவ மன்னர் ரோட்ரிக் என்று சொல்லப்படுகின்ற அந்த மன்னர் அங்கிருந்த யூதர்கள், சிறுபான்மை வாழ்ந்த யூதர்களை அழுத்துறாங்க. அவருக்கு இடையில ஒரு பிரச்சனை வருது, ஒரு கல்யாண பிரச்சனை. அதுல மிகப்பெரிய ஒரு அழிவை யூதர்கள் சந்திக்கிறாங்க. யூதர்கள் தொல்லைக்கு துன்பத்துக்கு உள்ளாக்கப்படுறாங்க. இதுல கஷ்டத்துல அந்த யூதர்கள் என்ன பண்றாங்க, வட ஆப்பிரிக்காவுக்கு வராங்க. ஹிஜ்ரி 92 என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 10ல மௌத்தாராங்க. 80 ஆண்டுகளுக்குள்ளால இஸ்லாம் எங்கெங்கெல்லாம் பரவுகிறது என்றால், பாரசீகத்துக்கு நான் சொன்ன காதிசியா, இந்த பக்கம் பலஸ்தீன் வருகிறது, அடுத்தது ஈஜிப்ட் வருகிறது, அதுக்கப்புறம் இன்னைக்கு இருக்கிற லிபியா, அல்ஜீரியா, துனிஸ், மொராக்கோ. இந்த மொராக்கோ என்பது வட ஆப்பிரிக்காவுடைய ஒரு மாகாணம், இன்னைக்கு நாடு. அந்த மஹ்ரிப் என்று சொல்லப்படுகின்ற மொராக்கோ. இந்த மொராக்கோவுக்கு மேல, அதாவது வடக்கே மத்திய தரைக்கடல் மெடிட்டரேனியன் சி இருக்குது. அதற்கு வடக்கே இருப்பது ஐரோப்பா, அதனுடைய கீழ்ப்பகுதி, அதாவது தெற்கு பகுதி தான் ஸ்பெயின். அப்போ மொராக்கோவுக்கும் ஸ்பெயினுக்கும் நடையில சிறிய பகுதி இருக்குது. அதுல ஒரு மலை குன்று இருக்கிறது. இப்போ அது வழியாக அந்த ஸ்பெயின்ல உள்ள மக்கள் இங்கே போக்குவரத்து ரெகுலராக இருந்த ஒரு இடம். அப்ப இந்த ரோட்ரிக் மன்னருடைய அழிச்சாட்டியங்கள் தாங்க முடியாத அந்த யூதர்கள், சிறுபான்மை யூதர்கள் என்ன பண்றாங்க, வட ஆப்பிரிக்காவுக்கு வராங்க. அப்ப வட ஆப்பிரிக்காவுக்கு வரும் பொழுது அவர்கள் அங்கே இருந்த அன்னைய உமையா கலிஃபா கலிஃபாவுடைய கவர்னராக இருந்த மூசா இப்னு ஹுவைரோடைய போய் சந்திக்கிறாங்க. அவரை பார்த்து உதவி கேட்கிறாங்க, இப்படி எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கு, நீங்க உதவி செய்யுங்க. இப்ப இதுதான் ரைட் டைம் என்று சொல்லி என்ன பண்றாரு, மூசா இப்னு ஹுவைர் என்ன பண்றாரு, ஒரு பெரிய ஒரு டீமை ரெடி பண்றாரு. அந்த டீமுக்கு ஒருத்தர் தலைமையை தாங்க வைக்கிறாரு. அவருக்கு பேர் தாரிக் இப்னு ஜியாத். இந்த தாரிக் இப்னு ஜியாத் யார் என்றால், ஒரு அடிமையாக இருந்து விடுதலையான ஒரு மனிதர், மறந்துடக்கூடாது. இவருடைய தலைமையில இளைஞர், இவருடைய தலைமையில 12,000 பெர்பர்கள் முஸ்லிம்கள் கொண்ட ஒரு பெரிய படையை இப்போது ஸ்பெயினுக்கு அனுப்புறார். இவர்கள் எங்கிருந்து எங்க போறாங்க, மொராக்கோ என்ற மகரிப்பில் இருந்து கடலை கடந்து அவர்கள் ஸ்பெயினை அடையணும். அவர்களை விடுதலை செய்வதற்காக தான் இந்த படை போகிறது. போற வழியில அந்த மலையை தாண்டி அங்க போகும் பொழுது ஸ்பெயினை கடற்கரை அடைந்தவுடன் தாரிக் இப்னு ஜியாத் செய்த மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வு என்னவென்றால், தாங்கள் வந்த அனைத்து கப்பல்களையும் அனைத்து படங்களையும் எரித்து விட்டார். இப்பொழுது சொன்னார், திரும்பி பாருங்க, கடல் முன்ன பாருங்க, ஸ்பெயின். நமக்கு 2 ஆப்ஷன் தான், ஒண்ணு ஸ்பெயினை வெற்றி கொள்ள வேண்டும், இல்லை என்றால் இந்த கடலிலே மரணிக்க வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதிய, ஒரு கம்பல்ஷனை தாரிக் இப்னு ஜியாத் ஏற்படுத்தி அன்றையே ஸ்பெயின் வெற்றி கொள்ளப்பட்டது.
ஸ்பெயின் வெற்றி கொள்ளப்பட்ட அந்த ஹிஜ்ரி 92வது ஆண்டு அந்த வெற்றி நடந்ததும் இதே ரமதான் மாதத்தில் தான். அன்பான சகோதரர்களே, சும்மா இதை வந்து ஒரு சாதாரண நிகழ்வா எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அன்றே நடந்ததுல இருந்து அந்த ஹிஜ்ரி 92 தொடங்கி 700க்கும் மேற்பட்ட ஆண்டுகள், 700 ஆண்டுகளுக்கு மேலாக ஸ்பெயினை முஸ்லிம்கள் ஆட்சி செய்தனர். 1492 வரைக்கும் ஸ்பெயின் வந்து முஸ்லிம்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருந்தது. அன்பானவர்களே, இது வந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வு. அதுவும் ரமலானில் தான் வெற்றி கிடைத்தது. அடுத்ததாக ஹிஜ்ரி 583. ஹிஜ்ரி 583 என்பது பலஸ்தீன வரலாற்றில் மிக பெரிய ஒரு நிகழ்வு நடந்த ஆண்டு. பாலஸ்தீனம் என்பது, இன்றைய பலஸ்தீனம் என்பது அந்த ஹிஜ்ரி 480ல ஐரோப்பிய சிலுவை யுத்தக்காரர்களால் கைப்பற்றப்படுது. குரூசேடர்ஸ் என்று சொல்வார்கள். அப்போ வந்து பலஸ்தீனம் எங்களுக்கு புனிதமானது, ஜெருசலத்துல பெத்லஹேம்ல தான் ஜீசஸ் பிறந்தாங்க, அதனால இது எங்களுக்கு சொந்தம், இது முஸ்லிம்கள் கண்ட்ரோல்ல இருக்குது, அவர்கிட்ட இருந்து விடுதலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு போர்வையில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படையை வந்து ஐரோப்பா பூரா வந்து திரட்டப்படுகிறது. அவர்கள் பூரா வந்து கையில வந்து சிலுவையை வைத்துக் கொண்டு வந்தார்கள். அதனால அது பேர் சிலுவை யுத்தம். இது வந்து பலஸ்தீனத்தை 1090ல வந்து கைப்பற்றாங்க. நிறைய சிலுவை யுத்தங்கள் நடந்தது. மிக முக்கியமாக பலஸ்தீனத்தினுடைய பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லப்படுகின்ற மஸ்ஜித் அல் அக்ஸா வந்து அவர்கள் கைக்கு போகும். சுமார் 100 ஆண்டுகள் அவர்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. மிகப்பெரிய அழிவுகள் முஸ்லிம்கள் ஏற்படுத்தப்பட்டது. சிலுவை யுத்தக்காரர்களுடைய வெற்றி அங்க கிடைத்த பிறகு அங்கே இருந்த யூதர்கள் தொந்தரவுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அங்கிருந்த யூதர்கள் பலஸ்தீனத்திலிருந்து நாடு கடத்தப்பட்டார்கள், வெளியேறினார்கள். முஸ்லிம்கள் அங்கே இருந்து அவர்கள் எதிர்த்து போராடினார்கள். இதுதான் வரலாறு. அந்த போராட்டம் 100 ஆண்டுகள் தொடருது. அதனுடைய இறுதியாக எல்லாருக்கும் தெரிந்த மிகப்பெரிய ஹீரோ சுல்தான் சலாவுதீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தலைமையில வந்து அங்கே வந்து அந்த பலஸ்தீனம் மீட்டெடுக்கப்பட்டதும் பைத்துல் முகத்தஸ் முஸ்லிம்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்ததும் ஹிஜ்ரி 583 1187 கிபி அந்த ஆண்டினுடைய ரமலானில் தான் வெற்றி கிடைத்தது. அன்று தொடங்கி 1948 இஸ்ரேல் என்ற ஜியோனிச அரசு உருவாகிற வரை முஸ்லிம்களுடைய கண்ட்ரோல தான் பைத்துல் முகத்தஸும் ஜெருசலமும் இருந்தது என்பது வரலாறு. இந்த மிகப்பெரிய 100 ஆண்டுகள் வந்து பைத்துல் முகத்தஸையும் ஜெருசலத்தையும் பிடித்து வைத்திருந்த அந்த சிலுவை யுத்தக்காரர்களிடமிருந்து விடுதலை செய்யப்பட்ட மாதமும் ரமலானில் தான். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. இதுல இருந்து ஒரு 100 ஆண்டுகள் கழிந்து முஸ்லிம் உலகத்தை மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏற்பட்டது. முஸ்லிம் உலகம் என்று சொன்னா இன்றைய அரபு உலகத்துல பகதாது, சிரியா இந்த பகுதியை வந்து கிழக்கே இருந்து வந்த மங்கோலிய தார்த்தாரிகள் வந்து மிகப்பெரிய ஒரு படையெடுப்பு எடுக்கிறாங்க. இவர்களுடைய படை என்பது அங்கிருந்து எல்லா பகுதியுமே வந்து கைப்பற்றி விட்டு மங்கோலிய தார்த்தார்கள் செங்கிஸ்கானுடைய தலைமையில வந்து எங்க வராங்கன்னா மேற்கு நோக்கி வந்து முஸ்லிம் சாம்ராஜ்யத்தை அளிக்க ஆரம்பிச்சாங்க. பகதாத் என்பது அன்றைக்கு மிகப்பெரிய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்று சொல்வார்கள். கல்வியில உயர்ந்த இடம். மிகப்பெரிய பல்கலைக்கழகங்களையும் கல்வி நிறுவனங்களையும் நிறைவேற்றினது. ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் கொண்ட நூலகங்களை உருவாக்கி வைத்தார்கள். அப்பாசிய கலிஃபாக்கள் சொல்லுவோம். அந்த அப்பாசிய கலிஃபாவுடைய தலைநகம் பகதாத், ஈராக்கினுடைய தலைநகம். அப்போ அங்க வரைக்கும் இவர்களுடைய பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டது. முஸ்லிம்கள் அங்கே கொலை செய்யப்பட்டார்கள். 18 லட்சம் முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டதாக ஒரு பதிவு இருக்கிறது. யூப்ரட்டஸ் டைக்ரஸ் என்ற அந்த நதியில வந்து ரத்தமும் நூல்களும் வந்து மையினாலும் ரத்தத்தினாலும் அது கரைந்து போனதாக சொல்லப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான நிகழ்வுகளை நடத்தினது. அந்த அன்றைய அப்பாசிய கலீஃபா கொலை செய்யப்பட்டார். அப்படின்னா பாருங்க எவ்வளவு மிகப்பெரிய நிகழ்வு. இந்த நிகழ்வுல வந்து முஸ்லிம்கள் வந்து பலகீனமாறாங்க. முஸ்லிம் அரசு பலகீனமாகிறது. ஆனால் வீழ்ந்து விடவில்லை, சரண்டர் ஆகிவிடவில்லை. அன்று தொடங்கி அந்த 12ஆம் நூற்றாண்டுல முஸ்லிம்கள் மீண்டும் ஆர்கனைஸ் ஆறாங்க. முஸ்லிம் சுத்தி இருக்கிற முஸ்லிம்கள் குழுக்கள் வந்து மீண்டும் ஒன்றிணைந்து இறுதியாக மம்லுக் என்று சொல்லப்படுகின்ற எகிப்திய மம்லுக் தளபதி சைஃபுதீன் குதுஸ் அவருடைய தலைமையில வந்து மீண்டும் மங்கோலியர்களை எடுத்து போராடுறாங்க. போராடி ஐன் ஜாலூத் என்ற இடம் இருக்கு. அந்த போருக்கு பேர் ஐன் ஜாலூத் என்று சொல்வார்கள். அந்த ஐன் ஜாலூத் எங்க இருக்கிறது என்றால் இந்திய பாலஸ்தீன பகுதியில் இருக்கின்ற ஒரு இடம். அந்த ஐன் ஜாலூத் என்ற இடத்துல அந்த செங்கிஸ்கானுடைய வழித்தோன்றலா இருந்த ஹுலுக் கானுடைய தலைமையில மங்கோலியர்களை முஸ்லிம்கள் வெற்றி கொண்டார்கள். வெற்றி கொண்ட ஆண்டு 658வது ஹிஜ்ரி 1260 கிபி
வெற்றி நடந்த நாள் ரமலான் 25. நீங்க யோசிச்சு பாருங்க, ரமலான் 25 என்றால் நம்ம என்ன நினைப்போம்? இது ஒற்றைப்படை இரவு இல்லையா? தராவியே லைலத்துல் கதரை எதிர்பார்த்து நாம பள்ளியிலே முடங்கியிருப்போம். கொஞ்சம் அந்த காலத்தை யோசிச்சு பாருங்க. ஒரு முஸ்லிம் உலகத்தினுடைய ஆட்சியாளர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கார், கலீஃபா கொலை செய்யப்படுறார், வீழ்ந்து விடுகிறார். மிகப்பெரிய சாம்ராஜ்யம், அறிவு உலகத்துக்கு இன்று வரைக்கும் அப்பாசிய கலீஃபாக்கள் தான் முன்னுதாரணம் சொல்லப்படும். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியே கலைக்கப்படுகிறது, மக்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள், நூலகங்கள் எரிக்கப்படுகிறது, கல்வி நிலையங்கள் அழிக்கப்படுகின்றது. இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவை முஸ்லிம் உலகம் இதுவரைக்கும் சந்திச்சதே இல்லை. ஆனால் வீழ்ந்து விடவில்லை, மீண்டெழுந்தார்கள், போரிட்டார்கள், அவர்கள் வெற்றி கொள்ளப்பட்டார்கள். வெற்றி கொள்ளப்பட்டது மட்டுமல்ல, அந்த ஹுலுக்கானுடைய தந்ததிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைய முகலாயர்களுடைய பரம்பரையினுடைய மூதாதையர்கள் இவர்கள் தான். யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு வரலாற்று நிகழ்வுக்கான தொடக்கம் நடந்தது அந்த வெற்றி. ஐஞ்சாலுத் போர் என்று சொல்வார்கள். அந்த போர் நடந்ததும் ரமலானில், வெற்றி கிடைத்ததும் ரமலானில். அன்பானவர்களே, இன்றைய நம்மளுடைய நிலைமை என்ன? மறுபடியும் சொல்லுகின்றேன், ரமலான் மாதத்தை நாம் பசியோடு கழிக்கின்றோம், கரெக்ட். ஆனால் சோம்பலோடு கழிக்கிறோமா இல்லையா? சுறுசுறுப்போடு இருக்கிறோமா இல்லையா? இந்த ரெண்டு தான் கேள்வி. சோம்பலா சுறுசுறுப்பா என்றால் அதிகமான மக்கள் சோம்பலா தான் இருக்கின்றார்கள். கிடைக்கிற நேரம் தூங்கிடுறாங்க. பணிகள் குறைக்கப்படுகிறது. அரபு நாடுகளில், முஸ்லிம் நாடுகளில் பணி நேரம் குறைக்கப்படுகிறது. லேட்டா வந்தா போதும், சீக்கிரமா போயிடலாம். இந்த மாதிரியான சூழல் ஏன் ஏற்படுத்தப்படுகிறது என்றால், இது பசியோடு இருக்கிறது, தாயத்தோடு இருக்கிறது என்ற ஒரு காரணத்தை சொல்லிவிடும். உண்மையில் அதுதானா? நோன்புடைய இலக்குகளை பத்தி நாம் பேசுகிறோம் இல்லையா? அந்த இலக்கை அச்சீவ் பண்றதற்கு இதுதான் காரணமா? இப்படி இருந்தாதான் நடக்குமா என்றால் இல்லை, வரலாறு வேறு மாதிரி சொல்லுகிறது. அன்பானவர்களே, இன்று நாம் பத்ரை நினைத்து பார்க்கின்றோம், ஆனால் ரமலானில் அது நடந்தது என்பதை மறந்து விடுகிறோம். இன்று தாரிக் பின் ஜியாதுகள் தேவைப்படுகின்றார்கள் ஐரோப்பாவுக்கு, ஆனால் தாரிக் பின் ஜியாத் அந்த ரமலானிலா வெற்றியை பெற்றார் என்பதை மறந்து விடுகின்றோம். இன்று சுல்தான் சலாவுதீன் ஐயூபிகள் தேவைப்படுகின்றார்கள் ஜெருசலத்தை மீட்டெடுப்பதற்காக, ஆனால் அந்த வெற்றியை ரமதானில் தான் அவர்கள் பெற்றார்கள், போரிட்டார்கள் என்பதை மறந்து விடுகின்றோம். இன்று செய்ஃபுதீன் குதுஸ்கள் தேவைப்படுகிறார்கள் இந்த அரபுலகத்தை மீண்டும் அறிவுலகத்துக்கு மாற்றுவதற்கு. ஆனால் அந்த வெற்றியையும் அழிச்சாட்டியம் செய்த அந்த மங்கோலியர்களை வெற்றி கொண்ட அந்த வெற்றி திருநாளும் ரமதானில் தான் நடந்தது என்பதை நாம் மறந்து விடுகின்றோம். ஆக ரமலான் மாதம் என்பது சோம்பி இருப்பதற்கான மாதம் அல்ல, சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டிய மாதம், நல்லறங்களை அதிகமாக செய்யப்பட வேண்டிய ஒரு நாள், ஒரு மாதம். இதனை நாம் முழுமையாக இந்த மாதத்திலிருந்து முழுமையான பலனை நாம் பெற வேண்டும் என்றால் சுறுசுறுப்பாக தெளிவான உள்ளத்துடன் நம் பணிகளை செய்ய வேண்டும். வல்ல ரஹ்மான் அதற்கான தௌஃபீக்கை உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.